என்னடா ஸ்ரீமான் எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே அசைன்மெண்ட்டை அனுப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? நீ காலையில் எல்லா அசைன்மெண்ட்டையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிட்டேல? ஸ்ரீமதி, என்ன போய் கேட்குற? நான் எல்லா அசைன்மெண்ட்டையும் அனுப்பிச்சிட்டேன். என்ன நீ என்ன நினச்ச? நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினச்சியா? பாரு, லாஸ்ட் டைம் தான் இந்த ஸ்ரீமான் இப்படின்னு தான். ஆனால் அந்த ஸ்ரீமானா யாருன்னு நினச்சேன், டக்குன்னு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவான். பாத்தியா, எல்லா அசைன்மெண்ட்டையும் ஒன்று விடாமல் முடிச்சுட்டு மேமோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிட்டேன், ரெஸ்பெக்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு. அதுவும் சரிதான். அசோக சுந்தரி, அசைன்மெண்ட் நோட் எட்டுன்னு வர வேணான்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு தெரியுமா? ஆமாப்பா, மேம் அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அசைன்மெண்ட் நோட்டே இல்லாமல் எப்படி அசைன்மெண்ட் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் மேம் சொன்னாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் அசைன்மெண்ட்டையும் போட்டு விட்டு பிடிஎஃப் ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சருக்கும் அனுப்பணும்னு சொன்னாங்க. அதே நான் பண்ணேன். எஸ் அசோக சுந்தரி, நானும் அதே தான் பண்ணேன். என்ன டன்ஸ்வட்டி சரஸ்வதி, என்ன உங்கள் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு மேம் காமிச்சிட்டிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டே. இங்கே பாருங்க, நான் மட்டும் அசைன்மெண்ட் முடிக்கலன்னு டேஸ்ன்னு சொல்லாடிங்கப்பா. நான் இந்த தடவை கரெக்டாக எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டேன். அது போக மேம் பிக்கெல்லாம் கூட எடுத்து அமிச்சிட்டேன். பார்த்தீங்களா, சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே நம்ம கிளாஸும் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு என்ன கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் டிப்டி, நம்ம கிளாஸும் உண்மையிலேயே மாறிச்சு தெரியுமா? டைல்ஸ் எல்லாமே, ஃப்ளோரிங் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்கூல் நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ ஆகிட்டே இருக்கு. என்னடா ஸ்ரீமான், மனசுல இதை யோசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? ஐயோ ஸ்ரீமதி, ஒன்று மறந்தே போயிட்டேன் நான். என்ன மறண்ட? அசைன்மெண்ட் மண்டியா? அசைன்மெண்ட் என்ன அசைன்மெண்ட்டை விட்ட? ஸ்ரீமதி, தமிழ் அசைன்மெண்ட் சுத்தமாக மேம்க்கு அனுப்பவே பண்ணிட்டேன். என்னது, அனுப்ப மாட்டத்தியா? சரி பரவாயில்ல, பண்ணியிருக்கேல, அப்போ விடு. மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒழுங்காக அனுப்பிச்சிடு, புரியுதா? என்ன அனுப்புறடா? நான் எழுதவே இல்லை அசைன்மெண்ட்டா, அப்போ எங்கே நேற்று அனுப்புவாங்க? என்னதை எழுதவே இல்லையா? நான் கேட்டப்ப எல்லா சப்ஜெக்டும் முடிச்சேன்னு சொன்னேன். அம்மா கேட்டாங்க அவ்வளோ தூரம் காலையில், அசைன்மெண்ட் முடிச்சியா செக் பண்ணுன்னு சொல்லிட்டுன்னு. என்ன ஸ்ரீமதி, அப்போ தமிழ் அசைன்மெண்ட் எழுதுன்னு காலையில் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்க முடியும். ஐயோ, இவன் ஒருத்தன். சரிடா, காலையில் இவனால உணர முடியல, இப்போ ஸ்கூலுக்கு வந்தோடனே மட்டும் உனக்கு நல்லா யாம்போதெல்லாம். ஆமாம் ஸ்ரீமதி. இப்போ மேம்கிட்ட நல்லா ஒட்டி தான் வாங்க போகிறேன். என்ன அசைன்மெண்ட்டும் முடிக்கலை, அசைன்மெண்ட் முடிச்சா அனுப்பாமல் இருந்தால் பரவாயில்ல, நீ அசைன்மெண்ட்டே முடிக்கல. மேம் சொல்லிட்ட செம்மையாக அடி தான் வாங்க போகிறேன்யா. இந்த மாதிரிலாம் மறக்கக்கூடாதா? இன்னைக்கு ஈவினிங் முடிச்சிடுறேன்னு சொல்லிடுன. அட, நம்மளோட மாயா வந்திருக்கா. மாயா, வா, என்ன விஷயம்? ஸ்ரீமதி அக்கா, இன்னைக்கு அசம்பிளி இருக்கு, அதனால எங்கள் கிளாஸ் டீச்சர் எல்லா கிளாஸையும் அசம்பிளிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதனால நீங்களும் சீக்கிரமாக வாங்க, சரியா? சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. விபி மேம் செம ஸ்ட்ரிக்ட், கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, பிரின்ஸிபல் மேம் முன்னை விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க தெரியுமா? லைன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐடி கார்டு இருக்கா, டை இருக்கா, அது மட்டும் இல்லை பேக் எவ்வளோ வெயிட் இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க தெரியுமா? எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுக்கா. அட அப்படியா? அது சரி. என்ன மாயா சொல்கிற? நீ ஏதோ சும்மாதான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காடே. அக்கா, அது லாஸ்ட் இயரோட இது, இப்போல்லாம் மாறிச்சு ரொம்ப. சரிக்கா, பேச போடும், ஆனால் சீக்கிரமாக லைன் ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. மாயா, ஒரு நிமிஷம். யார் அது? ஸ்ரீமான் அண்ணாவா? என்னண்ணா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மாயா ஒரு நிமிஷம். சரி, தமிழ் மேம் பாட்டியா? ஸ்ரேயா மேம். என்னது, ஸ்ரேயா மேமையா? நான் பார்க்கவே இல்லையே. அப்பாடா, அங்கே வந்திருக்கவே மாட்டாங்க போல. என்னன்னா வந்திருக்க மாட்டாங்களா? அவங்க ஸ்கூலுட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கியே போயிட்டாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்னது ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்களா? என்ன நடக்குதுங்க? உண்மை இப்படி என்னமோ சொல்கிறீங்க? மாயா, சும்மா தானே சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. எங்கள் தமிழ் மேம் ஸ்கூல்லிட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் போக மாட்டாங்கப்பா. மாயா, வந்ததுலேருந்து நான் அதிர்ச்சியான செய்திகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன்.
அக்கா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கக்கா, ஆனால் அதுதான் உண்மை. தமிழ் மேம் வந்து இந்த ஸ்கூல் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்க. ஓகேவா? அது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் யார்ட்டுமே சொல்லலை, எங்கள் கிளாஸ்க்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அது போக சரி சரி அதெல்லாம் அது போக இது போக எல்லாம் இடக்கட்டும். தமிழ் அந்த ஸ்ரேயா மேம் போயிட்டாங்க. அப்போ யார் புது தமிழ் டீச்சரு? எஸ் எனக்கு ஒரு டவுட் தானே இருக்கு. யார் இந்த புது தமிழ் டீச்சர்? அப்போ யார் தமிழ் நடத்த போறாங்க நமக்கு? அதான் நானும் சொல்ல வரேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்களா? சொல்லிடுறேன். அந்த புது தமிழ் மேம் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? அடடடடா, இப்படி எழுதிட்டேன்டா, எப்படி சீக்கிரம் சொல்லுங்க. யாரு தெரியுமான்னு பாட்டு பாட வேண்டியதுதான். என்ன ஸ்ரீமான் அண்ணா? சரி சொல்றேன். எங்களோட அம்மா தான். ஏய், உங்களோட அம்மாவா? உங்களோட அம்மா தமிழ் டீச்சரா? ஏய், சும்மா தானே சொல்ற. அது எப்படி திடீர்னு உன் அம்மா தமிழ் டீச்சர்னு இப்போ திடீர்னு வந்து சொல்ற? இதெல்லாம் சுத்தமாக நம்ப கூட முடியல. மை காட், என்ன சொல்ற? உன்னோட மாம் தமிழ் டீச்சரா? ஆமாங்கக்கா. யாருமே நம்ப மாட்டீங்க, ஆனால் இதுதான் உண்மை. என்னோட அம்மா தமிழ் டீச்சர். இப்போ பாருங்களேன், சுஹானா வருவா, அப்போ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாயா, எவ்வளோ நேரம் ஆயிட்டு தெரியுமா? மேம் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அக்கா எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பீங்க? இவகிட்ட பேசிட்டே இருப்பா, சீக்கிரம் வாங்க. சுஹானா அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஸ்ரேயா மேம் ஸ்கூல் விட்டே போயிட்டாங்களா? ஆமாம், அவங்க ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்க. சரி, அப்போ புது தமிழ் டீச்சர் யாரு? புது தமிழ் டீச்சரா? எங்களோட அம்மா தான் புது தமிழ் டீச்சரு. அவங்களுக்கு ரொம்ப தமிழ் நல்லாவே வரும் தெரியுமா? தமிழ் மூலியமாக நல்ல தமிழ் வச்சு நல்ல பாடம் சொல்லி தருவாங்க. தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள். அதனால தான் எங்கள் பிரின்சிபல் மேம் வந்து எங்கள் அம்மாவே தமிழ் டீச்சர் முடிவு எடுத்தாங்க. இது என்ன புது ஆச்சரியமாக இருக்கு? அதானே, நம்பவே முடியல நீங்கள் சொல்கிறதுலாம். யாரும் நம்ப மாட்டீங்கக்கா. இப்போ அசம்பிளிக்கு வருவீங்களே, எல்லா டீச்சர்ஸும் பார்ப்பீங்களே, அப்போ பார்ப்பீங்க எங்கள் அம்மா. சரி வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கக்கா. இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு இந்த மேனேஜ்மெண்ட். வாங்க போகலாம். அந்த அசம்பிளியில் உண்மையாகவே மாயா சுகானோட அம்மா இருந்தாங்க. ஆமாப்பா, உண்மையாகவே மாயா சுகானோட அம்மா இருந்தாங்க. நம்பவே முடியல. ஸ்ரீமான் அண்ட் ஸ்ரீமதி, நம்மகிட்ட அவங்க கிட்ட கேட்டோம், நீங்களா தமிழ் டீச்சரான்னு சொல்லிட்டு அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அப்படியே எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் ஓகே, யார் கிளாஸ் டீச்சர் வருவாங்க நம்ம கிளாஸ்க்கு? அந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்தே போயிட்டோம். ஆமாம், யார் இப்போ கிளாஸ் டீச்சர் வருவாங்க? ஒருவேளை அந்த புது தமிழ் மேமாக இருப்பாங்களோ? புது தமிழ் மேம்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச மேத்ஸ் மேம். நோ மேத்ஸ் மேம் தான் அந்த 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் வந்துட்டாங்களே. அவங்க எப்படி நம்ம கிளாஸ் டீச்சர் வர முடியும் சொல்லு? அதானே, அப்புறம் யார கிளாஸ் டீச்சராக வருவாங்க? சயின்ஸ் மேமா? அட, ஆளுக்கு இப்படி ஒரு ஆன்சர் சொன்னால் எப்படி? வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கே அவ்வளோதான் இருக்கு. அட, புது தமிழ் மேம் வந்துட்டாங்க. வணக்கம் ஆசிரியை. வணக்கம் மாணவர்களே, மாணவ செல்வங்களே, எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துடைய முதல் தினமானது. இன்னைக்கு தினத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சரியா? நான் தான் மாயா சுகானோட அம்மா. எனக்கு தமிழ் நல்லா தெரியுங்கனால இந்த ஸ்கூல் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து உங்க பேரை சொல்லுங்கள், அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கான தமிழ் வகுப்பறையை நம்ம தொடங்கலாம். சரி, இன்னைக்கான தமிழ் வகுப்பறை நம்ம நகைச்சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, எல்லாம் அமைதியாக இருங்க மாணவர்களே, சட்டம் போடாதீங்க. வகுப்பறைகள் எல்லாமே சுத்தமாகவும் வச்சுருக்கீங்க. இப்படி தான் வச்சுக்கணும் ஒரு வகுப்பறையை. உங்கள் போர்டில் வந்து கிரேட் 8ன்னு எழுதிட்டிங்களா? நல்லது. அப்புறம் ஏதாவது ஒரு பீரியட்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு சயின்ஸ் பீரியட் வர இருக்க போகுதுன்னா நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதிடணும். இங்கிலீஷ் பீரியட் ஆகட்டும், அதில் நீங்கள் போர்டில் வந்து எழுதி வச்சிடணும், சரியா? இப்போ என்னோட பீரியட் தானே, தமிழ் அப்படின்னு போர்டில் எழுதி வச்சிருந்தோம். சொல்ல மாட்டேட்டே பசங்களா, நான் தான் இனிமேல் உங்களுடைய வகுப்பாசிரியர். நான் தான் இனிமேல் உங்களோட கிளாஸ் டீச்சர். உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, இல்லாட்டி சப்ஜெக்ட் நடத்துறது புரியலன்னா நீங்கள் கிட்ட சொல்லலாம். அந்த ரெஸ்பெக்ட் சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல்
இன்னைக்கு டெய்லி வந்துட்டு உங்கள் என்ன சப்ஜெக்ட் டீச்சர் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டுன்னு ஒரு நோட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் டிஸ்போசல் டைமில் என்கிட்ட சைன் வாங்கிடுங்க. அப்படின்னா என்னால் பாட்டு சொல்ல முடியும், எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் சப்போஸ் அந்த ஹோம்ஒர்க் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டீச்சர்கிட்ட அப்போவே நான் கேட்டு ஹோம்ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணிடலாம். சரியா?